அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மக்கள் தலைவர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், வரலாற்று இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கடந்த ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானம் இவற்றை பாதுகாப்பதற்கு ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைக்கிற பணியை தொடங்கி கிட்டத்தட்ட 70 நாட்கள் அந்த பணி தொடர்ந்து அதிதீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் 7 லட்சம் பேர் அதில் பங்கேற்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களிடத்தில் பேசுகிற பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 கோடிக்கு மேலான உறுப்பினர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தில் நாம் இணைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக 2 மாவட்டங்கள், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு என்று 2 கழக மாவட்டங்கள் இந்த வருவாய் மாவட்டங்களில் இருக்கிறது. அதிலே திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இந்த 70 நாட்களில் இங்க இருக்கக்கூடிய 1206 வாக்குச்சாவடிகளில், அதாவது தமிழ்நாட்டில் 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அந்த 68,000 வாக்குச்சாவடிகளில் 70 நாட்களில் 7 லட்சம் பேர் இந்த பணியில கழக உடன்பிறப்புகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் 1206 வாக்குச்சாவடிகளில் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதிலே கிட்டத்தட்ட 5,57,940 பேரை ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைத்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களில் இன்றைக்கு ஒரு வரலாற்று எண்ணிக்கையை ஓரணியில் தமிழ்நாடு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் அடைந்திருக்கிறது. 5,57,940 பேர் ஓரணியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை பறைசாற்றுகிற விதமாகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சில முன்னெடுப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக 5 தீர்மானங்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தவுடனே 5 தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார். அந்த தீர்மானங்களுக்கான ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்று அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய வகையில் இந்த களம் இனி அமைய இருக்கிறது. அந்த வகையில் வருகிற நாளை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. அந்த நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகளிலும், குறிப்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1206 வாக்குச்சாவடிகளிலும் அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய நிலை முகவர், வாக்குச்சாவடியினுடைய முகவர்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள், நண்பர்கள், ஏன் ஓரணியில் இணைந்த பொதுமக்கள், இப்படி அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த பகுதியின் ஒரு மைய புள்ளியில இந்த 5 தீர்மானங்களையும் நம்முடைய மாண்புமிகு மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் முன்மொழிந்த அந்த 5 தீர்மானங்களை அதற்கு ஆதரவு திரட்டுகிற விதமாக அந்த தீர்மானங்களை உறுதிமொழி ஏற்கிற வகையில் நாளை அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இது முதற்கட்டமாக நாளை நாங்கள் துவங்க இருக்கிறோம். அந்த தீர்மானங்களை உங்களிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவருடைய வழிகாட்டுதலோடு நான் இங்கே உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் வகுக்கப்பட்ட தீர்மானத்தை என்னிடத்திலே தந்துவிட்டார்கள். நான் தலைவர் அவர்கள் முன்வைத்த 5 தீர்மானங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதிலே முதல் தீர்மானம், நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். இது முதல் தீர்மானம். இரண்டாவது தீர்மானம், நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். மூன்றாவது தீர்மானம், நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். 4வது தீர்மானம், நான்
தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். 5. நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலனை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்கிற 5 தீர்மானங்களை மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். அந்த தீர்மானங்களுக்கான ஆதரவை பெறுகிற வகையில் ஆங்காங்கே நாளை முதற்கட்டமாக நம்முடைய மாவட்டத்தில் 1206 வாக்குச்சாவடிகளில் அங்கே உறுதிமொழியை ஏற்க இருக்கின்றோம். இது முதற்கட்டம். இரண்டாவது கட்டமாக வருகிற செப்டம்பர் 17 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள். அந்த நாளில் கரூர் மாநகரில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. அந்த முப்பெரும் விழாவில் நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய தலைமையில் கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூர் பகுதி செயலாளர்கள், கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள், இதுபோக சார்பு அணிகளினுடைய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் என்று அனைவரும் ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் நிகழ்வாக அந்த முப்பெரும் விழா அமைய இருக்கிறது. அந்த முப்பெரும் விழாவிலும் கழக தலைவர் அவர்கள் தலைமையில் இந்த உறுதிமொழியை அனைவரும் இரண்டாவது கட்டமாக அன்று ஏற்க இருக்கின்றோம். வருகிற 17ஆம் தேதி முப்பெரும் விழாவில் இந்த உறுதிமொழியை ஏற்க இருக்கின்றோம். அதற்கு பிறகு மூன்றாவது கட்டமாக வருகிற 20ஆம் தேதி பிரிக்கப்பட்ட கழக மாவட்டங்களில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கி அடைந்த வெற்றியை மக்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுகின்ற வகையில், மக்களோடு இணைந்து இந்த வெற்றி விழாவை நாம் பகிர்ந்து கொண்டாடுகிற வகையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அந்த கூட்டம் திண்டுக்கல்லில், நம்முடைய திண்டுக்கல் நகரில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுடைய நிலை முகவர்கள், அதே போல வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள், அதே போல இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி என்று இருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய அந்த வாக்குச்சாவடி பணிகளில் ஈடுபடுகிற நம்முடைய இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள், அதே போல ஆர்வமிக்க பொதுமக்கள், இப்படி அனைவரும் அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட்டமாக, பேரெழுச்சி கூட்டமாக அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலும் கழக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த 5 தீர்மானங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை எச்சூழ்நிலையிலையும் நாங்கள் தலைமுனிய விடமாட்டோம் என்கிற தலைப்பின் கீழ் இந்த 5 தீர்மானங்களையும் அன்றைக்கும் நாங்கள் இந்த 5 தீர்மானங்கள் குறித்த உறுதிமொழியை அன்றைக்கும் ஏற்க இருக்கிறோம். அது மூன்றாவது கட்டமாக என்கிற இந்த ஒரு நல்ல செய்தியை பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் இன்றைக்கு தலைமை கழகத்தின் வழிகாட்டுதலோடு, அனுமதியோடு மாவட்ட கழகத்தின் சார்பில் வெளியிடுகின்றோம். இந்த ஓரணியில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு மக்களிடத்திலே இதற்கு ஒரு பேராதரவு தன்னெழுச்சியாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மக்கள் தலைவர், திராவிட மாடல் நாயகர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசின் மீது அவர்களுக்கு ஏகோபித்த நம்பிக்கை இருப்பதை உணர முடிந்திருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசினுடைய திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருப்பதை அவர்களை சந்திக்கிற பொழுது எங்களால் காண முடிகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மக்களை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு நிச்சயமான எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், திராவிட மாடல் 2.0 என்று கழகத்தின் தலைவர், மக்கள் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் சொன்ன அந்த திராவிட மாடல் 2.0 என்கிற அந்த செயல் திட்டத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து வர வேண்டும். அவர் தொடர்ந்து இன்னும் பல திட்டங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், 14 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இன்று அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அவருடைய சீரிய நிர்வாகம் தான். அதனால்தான் இன்றைக்கு 11.19 என்கிற அந்த இலக்கை தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இலக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு 1,16,00,000 குடும்பங்களுக்கு, 1,16,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதம்
நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்கிற முகாம் தமிழ்நாட்டிலே 10,000 இடங்களில் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு அதையும் தாண்டி இந்த முகாம் செல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த முகாம் எண்ணிக்கை அதிகரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்களை சென்றடையக்கூடிய எளிய வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான், அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா IPR அவர்களை போன்றவர்கள் எல்லாம் அனைத்து முகாம்களுக்கும் சென்று அங்கே முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்று அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடத்தில் கேட்டு உரிய அதிகாரிகளிடத்தில் எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த முகாம்கள் அமைந்திருக்கிறது. முதலமைச்சரை பொறுத்தளவில் அந்த முகாமில் பெறப்படுகிற மனுக்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் என்று சொன்னால் 45 தினங்களுக்குள்ளே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு படிப்படியாக அதற்குரிய முயற்சிகளை அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் இதுவரை தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 5800க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் வந்த புள்ளி விவரத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 17 லட்சத்திற்கு மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அன்றைக்கு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50-55% இலக்கை இந்த முகாம்கள் அடைய வேண்டியது இருக்கிறது. எனவே இன்னும் எத்தனை லட்சம் மனுக்கள் வரும் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த 17 லட்சத்திற்கு மேற்பட்ட மனுக்களை கூட காலதாமதப்படுத்த வேண்டாம், உடனடியாக அந்த மனுக்களை சரிபார்க்கிற பணியை தொடங்குங்கள் என்று மாண்புமிகு தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அதிகாரிகள், நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் வரை இன்றைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த மனுக்கள் இன்றைக்கு சரிபார்க்கிற பணி தொடங்கிவிட்டார்கள். எனவே இன்றைக்கு 1,16,00,000 குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிந்ததற்கு பிறகு இன்னும் எத்தனை லட்சம் பேருக்கு இது அதிகரிக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் இதை எதற்காக இந்த திட்டத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த திட்டம் ஒரு பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாயை கொடுக்கிறது. தமிழக அரசு முதல்வர் அவர்கள் கொடுக்கிறார். ஒரு ஆண்டிற்கு ஒரு மகளிருக்கு ஒரு குடும்பத்திற்கு 12,000 ரூபாய் கிடைக்கிறது. இதனால் இன்றைக்கு இது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் 11.19 என்கிற இலக்கை அடையவில்லை. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தனிநபருடைய வருமான அந்த வளர்ச்சி விகிதமும் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இது இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களால் தான். இந்த ஒரு திட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு கலைஞர் கட்டணமில்லாத பேருந்து மகளிர் அந்த திட்டம், அந்த திட்டத்தில் விடியல் பயண திட்டம், அந்த திட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டிற்கு ஒரு மகளிருக்கு கிட்டத்தட்ட 8,000 10-11,000 வரை சேமிப்பாகிறது என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மகளிர் உரிமை தொகையில் ஒரு 12,000, அதே போல விடியல் பயணத்தில் ஒரு 10,000, 22,000, இதுபோக அவர் குடும்பத்திலே ஒரு படிக்கிற பிள்ளை, தமிழ் வழியில் படித்த பிள்ளை கல்லூரிக்கு போனால் அவருக்கு மாதம் 1000, அவருக்கு ஒரு வருடத்திற்கு எடுத்துக்கொண்டால் 12,000. இப்படி ஒரு கணக்கை ஒரு குடும்பத்திற்கு நாம் ஒரு ஸ்கேட்டடா எடுத்து பார்த்தா, ரேண்டமா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட தனி ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கிறது, தனிநபருடைய வருமான விகிதம் உயர்ந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் சாத்தியமாக இருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் விரைவில் அமெரிக்க டாலர் 1 டிரில்லியன் என்கிற இலக்கை தமிழக பொருளாதாரம் அடையும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 15,516 கோடியை அங்கிருந்து ஈர்த்து வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 17,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உறுதி செய்திருக்கிறார். ஆக போய் ஒரு கையெழுத்து போட்டு விட்டு வருவது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு திட்டங்களிலும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை உறுதி செய்கிற தலைவராக, முதலமைச்சராக இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திற்கு, உலகத்திற்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்திற்கு வீடு வீடாக கழக உடன்பிறப்புகள் சென்று மக்களை சந்திக்கிற பொழுது மக்களிடத்திலிருந்து திராவிட மாடல் 2.0 மீண்டும் தமிழ்நாட்டில் வரும் வரும் நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஆதரவு குரலை எங்களால் அவர்களிடத்தில் கேட்க முடிந்தது என்கிற ஒரு நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிச்சயமாக அவர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவது உறுதி. நாங்கள் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. இது 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். இந்த இயக்கத்தை எதிர்த்த மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் வென்று இந்த மண்ணில்
இன்றும் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே